ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கணும். செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, ஒரு 4-5 லவங்கம், பட்டை இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம், இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா அதாவது நம்ம செவக்க வதங்க வேணாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா நம்ம வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் கடாயிலையோ வானலியோ எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். வதங்கினது போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸு 5 தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி தான் இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு தக்காளியும் அழகாக வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கும், பயப்படாதீங்க. பாருங்கள், இப்போ குருமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொன்னால், 1 டீஸ்பூன் வந்து கசகசா, 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும்
வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட குறைச்சி இருந்தால் உப்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க தேவையில்லை. சும்மா ஒரு கொதி கொதிச்சா போதும், 1 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசம் சும்மா கம கமன்னு வருதுங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது உங்களுக்கு ஆற ஆற நல்லா சூப்பராக நல்லா கிரேவி டைப்பில் ஓரளவு நல்லா வந்துடும். நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க, நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.